श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல அபச்சேத நியாயமானது இந்த சகுண நிர்குண ஸ்ருதி, பேத அபேத ஸ்ருதி இவைகள்ல வராது அப்படின்னு சாதிச்சார். பேத ஸ்ருதிகளை அபேத ஸ்ருதிகள்லாம் பாதிக்காது. ஏன்னா அங்க உபக்கிரமாதிகரணம் தான் வரும். உபக்கிரமாதிகரணம்லாம் வந்துறதுனால இது வராது அப்படின்னு சாதிச்சார். இப்போ அதுக்கு மேல ஒரு ஆக்ஷேபம் பண்றார். நாங்க சாஸ்திரத்தினால வேதத்தினால பேதம் தெரியறது அப்படின்னு நாங்க சொல்லல. பேதம் அதனால தெரியுது நாங்க சொல்லல. அதனால நாங்க சொல்றது வேற மாதிரிதான் சொல்றோம். அதை விட்டுட்டு நீங்க தவறா நாங்க சொல்றதா சொல்றீங்கோ. அதாவது வேதம் சொல்றதுன்னு ஏன் சொல்றீங்கோ? வேதத்தை வேதம் சொல்லவில்லை. ஏன் வேதத்துல இருக்கே ஞாக்ஞௌ துவௌ அஜௌ ரெண்டு பேர் இருக்கா. ஒருத்தன் சர்வஜன், ஒருத்தன் கிஞ்சித்யன், ரெண்டு பேருமே பெறப்பட்டவர்கள் அப்படின்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல அது இல்லைன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ? வேதத்திலேயே இருக்கே பேதம், நித்தியம் நித்தியானம், சேத்தன சேதனானம்லாம் இருக்கே. அதுக்கு என்ன சொல்லுவீங்கோ அப்படின்னு நம்ம கேட்டாக்கா அவ என்ன சொல்றா? அது இதுதான், இது அனுவாதம் தான். அனுவாதம் தான். பசி எடுத்தவன் சாப்பிடட்டும் அப்படின்னு வேதம் சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. பசிக்கிற சமயத்துல சாப்பிடணும் அப்படின்னு வேதம் சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பசி எடுத்தால் சாப்பிட வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்ல வேண்டாம் நமக்கு. ஏன்னா நமக்கே பசி எடுத்ததுன்னா தெரியுது. பிறந்த குழந்தை பசி எடுத்ததுன்னா அழகு. அதனால அதுக்கு நம்ம பால் ஊட்டி விட்டோம்னாக்கா, எதையாவது வாயில போட்டோம்னாக்கா பசி அடங்கி நிம்மதியா திருப்தியா தூங்கிடுறது, அழுக போயிடுறது. அதனால பசி எடுத்தா தானா தெரியறது, தானா சாப்பிடலாம். இப்போ சாஸ்திரம் பசி எடுத்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சொல்லணும் அர்த்தம்? அனுவாதம் தான். அப்பிராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவது அப்படிங்கிறான் மீமாம்சகர். நமக்கு தெரியாத விஷயத்த சொன்னாதான் சாஸ்திரமானது பிரயோஜனகரமா இருக்கும். மீமாம்சகாலே சொல்லச்ச பிரமாணம்னா என்னது அப்படின்னா அக்ரஹீத கிராஹி ஞானம் பிரமாணம் அப்படின்னு சொல்றார். இதுவரையும் தெரியாத விஷயத்த சொல்லி கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் தெரியப்படுத்துறது பாருங்க, அதுதான் பிரமாணம். எனக்கு தெரிஞ்சதையே திருப்பி ஒருத்தன் சொன்னான்னாக்க அதனால என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சதையே சொல்றதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகையினால அக்ரஹீத கிராஹி ஞானம் பிரமாணம் அப்படின்ற கிரகீதமான ஞானம் இல்லை, அக்ரஹீதம். இதுவரையும் தெரியாத விஷயத்த சொன்னாதான் பிரமாணமா ஆக முடியும். அந்த மாதிரி வேதம்ன்றது நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லணும். தெரியாத விஷயத்த சொன்னாதான் அது பிரமாணமா ஆகும் அப்படின்னு மீமாம்சகாரன் சொல்லிருக்கா. இப்போ வேதம்ங்கிறது வேதத்துல கூட இருக்கு, வாஸ்தவம் தான். ஆனால் அது தெரிஞ்ச விஷயத்தான் அது சொல்றது. எப்படின்னா இதோ நம்ம பிரத்யக்ஷமா பாக்குறோம். பிரத்யக்ஷமா எப்படி பாக்குறோம்? நான், அவர், அவள், என் குழந்தை, என் மனைவி, இப்படி பேதம் நமக்கு இருக்கா இல்லையா? தெரியறதா இல்லையா? இதை ஸ்பஷ்டமா தெரியறதே. பேதம்ன்றது நமக்கு பிரத்யக்ஷமாவே தெரிஞ்சு விட்டோம். பிரத்யக்ஷமாவே பேதம் தெரிஞ்சு விட்டோம்னாக்க அதை போய் சாஸ்திரம் சொல்றதுன்னு தேவையில்லை. தெரியாத விஷயத்த சொன்னாதானே சாஸ்திரத்துக்கே பிராமான்யம் சொல்லணும். இப்ப தெரிஞ்ச விஷயத்த அது சொல்றது. பிரத்யக்ஷத்தினால எது அது அறியப்பட்டதோ அதை இந்த சாஸ்திரமானது நமக்கு திருப்பி சொல்றதுன்னாக்கா அது அனுவாதம் தான். அனுவாதம் தான். அனுவாதமா போயிடவே இது ஏத்துக்க மாட்டா. பெரியவா இதை ஏத்துக்கவே மாட்டா. சாஸ்திரக்காரா ஒத்துக்க மாட்டா. அனுவாத விஷயத்த பிரமாணமா ஏத்துக்க மாட்டா. அதனால வேத ஸ்ருதிகள் அனைத்துமே அனுவாத ரூபமா தான் இருக்குது. அதனால சுவார்த்தத்துல பிராமான்யம் கிடையாது. அதை சொல்றதுல பிராமான்யம் கிடையாது. ஏற்கனவே தெரிஞ்சிருத்தது.
எனக்குதான் அது தெரியுமே. நான் நமக்குள்ள லோகத்துல பேதத்தை பார்த்துட்டு இருக்கோம். சேதனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் பேதம் தெரிகிறது. அச்சேதனங்களுக்குள்ளே பேதம் தெரிகிறது, சேதனங்களுக்குள்ளே பேதம் தெரிகிறது. இது அத்தனையும் பிரத்யக்ஷத்தினாலேயே நாம தெரிஞ்சுட்டுறோம். பிரத்யக்ஷத்தினாலேயே தெரிஞ்சுன்றதுனால அது ஞாதார்த்த விஷயம், அறிந்து கொள்ளப்பட்ட விஷயமே. அத சாஸ்திரம் சொல்லித்தனாக்கா அதுக்கு இதுவே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. தெரியாத விஷயம் எது அப்படின்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபராகன்னு சொல்ற பிரம்மாத்வைதம். அந்த அத்வைதம் தான் அங்க நமக்கு தெரியாத விஷயம். அந்த தெரியாத அத்வைத விஷயத்தை தான் அது சொல்லித்தருது நமக்கு சாஸ்திரம். அப்படி சொல்றதுனால அது பிரமாணம். தெரியாத விஷயத்த இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது, அதனால அது நமக்கு பிரமாணமா இருக்கு. இதெல்லாம் பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சதுனால அதெல்லாம் பாதிக்கப்படுறது. அப்படி பாதிக்கப்படுறதுனால நாங்க சொல்றது எல்லாம் சரியானது, நீங்க வேதாந்திகள் விசிஷ்டாத்வைதிகள் சொல்றதெல்லாம் தவறு அப்படின்னு அவ சொல்ற. இத 2-3 விஷயமா கண்டனம் பண்றார் சுவாமி. இதெல்லாம் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல மகா சித்தாந்தத்துல அனுகிரகிச்சதே. முதல்ல நீங்க பிரத்யக்ஷன்றது வேத விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க வேதமானது பிரத்யக்ஷத்தினால அறியப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மகாபூர்வ பட்சத்துல விஞ்ஞாசாதிகள் மகாபூர்வ பட்சத்துல ஒரு விஷயம் வருது. அவளுடைய பட்சத்தை சொல்லும் பொழுது ஏதோ நாம வேதம்ங்கிற ஒரு பதார்த்தமானது சாஸ்திரகாரால அறியப்படவே முடியாது. ஏன்னா அது பிரத்யக்ஷம்தான் வேதத்தை தெரிவிக்கிறதுன்றதே தவறு. ஏன் அப்படின்னாக்கா இவர் லோகத்துல சொல்றோம் கடோஸ்தி பட்டோஸ்தி அப்படின்னு சொல்றோம். கடம் இருக்கிறது, படம் இருக்கிறது, இப்படி சொல்றோம். இதுல முதல்ல என்ன தெரியுது? என்ன தெரியுதுன்னா பிரதம க்ஷணத்துல ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கிறோம். உடனே பார்க்கச்சு முதல்ல என்ன தெரியுது? ஏதோ இருக்கு அப்படின்றதுதான் முதல்ல தெரியுது. அஸ்திங்கிறது தெரியுது. அது தெரிஞ்ச உடனேதான் அதன் பிறகு கிமஸ்தி கடகா அஸ்தி படகா அஸ்தின்னு வேறுபாட்டோடு தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிகிறது என்னன்னா சத்து தான் தெரிகிறது. அஸ்தி அப்படின்னா சத்து இருத்தல் அப்படிங்கிறது தான் தெரிகிறது. அதனால பிரத்யக்ஷமானது வேதத்தையே கிரகிக்காது, சத்தம் ஒன்றிதான் கிரகிக்கும். சன்மாத்திர கிராகி அப்படின்னு அவன் சொல்ற. அதனால சத்தை ஒண்டிதான், சத்துன்னு இருக்கிறது, இருக்கிறதுன்றத ஒண்டிதான் இது கிரகிக்கும் பிரத்யக்ஷம் அப்படின்னுட்டு அவன் சொல்லியிருக்காங்க, அதை நிரூபிச்சிருக்காரு. அதனால நீங்க சத்துதான் கிரகிக்கப்படுகிறது, வேதமே கிரகிக்கப்படலேன்னு நீங்க சொல்றீங்களே. அப்படி சொல்ற சமயத்துல இப்ப என்ன சொல்றீங்க? வேதமானது பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சரியா இருக்கும்? அங்க ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தை அப்படின்றது சொல்றது தப்பு இல்லையா? அதனால அது தவறு. ஆகவே வேதம்ங்கிறது பிரத்யக்ஷத்தினாலேயே நிரூபிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சன்மாத்திரம்தான் வேதத்தினால கிரகிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப வேதத்தையே கிரகிக்க முடியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு இப்போ வேதம் தான் பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படுகிறது, பிரத்யக்ஷத்தினால வேதம் கிரகிக்கப்படுகிறது, சாஸ்திரத்தினால அபேதம் தான் கிரகிக்கப்படுகிறது, அதனால வேதமானது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி அங்கீகரிக்க முடியும்? எப்படி பொருந்தி இருக்கும்? அதுவே நீங்க சொல்றது தவறா இருக்கு. அதனால இந்த வாதம் தவறு. இது ஒரு பதில். ரெண்டாவது பதில் அப்படி இன்னொன்னு என்னன்னாக்கா, இப்ப இத மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்க இல்லையோ, நீ என்ன சொன்ன? இப்போ வேதமானது
பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படுகிறதுன்னு சொன்னேன். கூடவே நீயே ஒண்ணு ஒத்துருக்க, சன்மாத்திரத்தை தான் கிரகிக்கிறது அப்படின்னு சொன்னேன். சன்மாத்திரம் தான் கிரகிக்கப்படுறதுன்னு சொல்லிருக்க. இப்ப பேதம் கிரகிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சன்மாத்திரம் கிரகிக்கப்படுறதுன்னு சொன்னியானாக்கா, அப்போ சன்மாத்திரம்னு உனக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லு. சத்துன்னா பிரம்மான்னு அவ சொல்றா. அஸ்தி பவதி சத்து இத மாதிரிலாம் சொன்னாக்கா அது பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் பண்றா அவ. இப்போ பேதத்தை காட்டிலும் அபேதமான ஒண்ணுமே இல்லாத அபேதத்தை ஒன்றிதான் இந்த பிரத்யக்ஷமானது கிரகிக்கிறது அப்படின்னு நீ சொல்ற. சன்மாத்திர கிராகி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்ற. சன்மாத்திரத்தை தான் பிரத்யக்ஷம் கிரகிக்கிறதுன்னு சொன்னியா, அது சொல்லிட்டாக்கா அப்ப பிரத்யக்ஷத்தினாலேயே பிரம்மம் தெரிஞ்சு விடுறது. பிரம்மமானது பிரத்யக்ஷத்தினாலேயே அறியப்படுகிறதுன்னு நீ சொல்லிட்டேன். நாம என்ன சொல்றோம், சூத்திரக்காரர் என்ன சொல்ற, சாஸ்திரயோனித்வாத் அப்படின்னு சாதிச்சுட்டேன். சாஸ்திரீக பிரமாணகம் பிரம்ம, சாஸ்திரத்தினாலேயே அறியப்படக்கூடியது பிரம்மம் அப்படின்னு சொல்லிருக்க சூத்திரக்காரர். இப்போ நீ என்ன சொல்லிட்ட, பிரத்யக்ஷத்தினாலதான் சத்து அப்படிங்கிறது கிரகிக்கப்படுகிறது. அப்ப பிரம்ம சத்து, சது பிரத்யக்ஷ கம்யம் பிரத்யக்ஷ கிராஹ்யம் அப்படின்னு நீ சொல்ற. சத்துன்றதுதான் பிரம்மம், அது பிரத்யக்ஷத்தினால அறியப்படுகிறது அப்படின்னு உன் பட்சமா இருக்கு. அப்படி பிரத்யக்ஷத்தினால அறியப்படுகிறது இந்த பிரம்மம் அப்படின்னு நீ சொல்லிட்டேன். அது சொல்லிட்டா அப்ப சாஸ்திரம் எதுக்கு? சாஸ்திரத்தினாலதான் அபேதம் அறியப்படுகிறதுன்னு சொன்னேன். அபேதம்னா பிரம்மம், அபேதமான பிரம்மம் சாஸ்திரத்தினால அறியப்படுகிறதுன்னு நீ சொல்லிருக்க. ஆனா உன் சித்தாந்தமே பிரத்யக்ஷமானது சன்மாத்திர கிராகி அப்படின்னு சொல்லியிருக்க. சன்மாத்திர கிராகி பிரத்யக்ஷம் நீ சொல்லி சாஸ்திரத்தினால் அறியப்படுவது அபேதம், பேதமோ பிரத்யக்ஷத்தினால் அறியப்படுகிறது. அதனால பிரத்யக்ஷத்தினால் அறியப்பட்ட பேதமானது சாஸ்திரத்துல அங்கங்க சொல்லியிருந்தாலும் அது அனுவாதம் தான் அப்படின்னு நீ சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா பிரத்யக்ஷமே தெரிஞ்சுடுத்தேன், பிரத்யக்ஷத்தினாலேயே இத மாதிரி எனக்கு தெரிஞ்சுடுத்து. இப்போ பிரம்மமானது பிரத்யக்ஷைக வைத்தியம்னு ஆயிடுச்சு. அப்ப பிரத்யக்ஷமே தெரிஞ்சு கொடுத்தோம்னாக்க அபேதத்தை சாஸ்திரம் சொல்றது நீ சொன்ன பாரு, அதுவே அனுவாதம் தான். எப்படியானால் பேதம் பிரத்யக்ஷத்தினால் அறியப்படுவதுதான், அது வேதத்தினால சொல்லப்பட்டாலும் அது அனுவாதம் சொன்னதையே திரும்பி சொல்றது அப்படின்னு நீ வச்சிருக்கியோ. அந்த மாதிரி வேதமானது அபேதத்தை சொல்லிட்டு போட்டோம், ஆனா பிரத்யக்ஷத்தினாலேயே அபேதமான பிரம்மம் சொல்லப்படுகிறது. நீ தான் ஒத்துட்டு இருக்காத, நீ ஒத்துட்டு இருக்கிறதுனால அப்போ இந்த பிரத்யக்ஷத்தினாலேயே பிரம்மம் அறியப்பட்டதா, அப்ப சாஸ்திரம் எதுக்கு? சாஸ்திரமே தேவையில்லையே, சாஸ்திரமே தேவையில்லை. அதனால சாஸ்திரமே நீ அத்தியனம் பண்ண வேண்டாம். சாஸ்திரமே அத்தியனம் பண்ண வேணும்னாக்க அது எந்த பிரமாணமும் ஒத்துக்க மாட்டான். வேதம் தான் நமக்கு முக்கியம், அதை காட்டின பிரமாணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதனால பிரம்மமானது பிரத்யக்ஷ வேத்தியம் சன்மாத்திர கிராகி பிரத்யக்ஷம் சொன்னதுனால சன்மாத்திரமான பிரம்மமானது இந்த சாஸ்திரத்தினால் அறியப்படுகிறதுன்னு சொல்லவே வேண்டாம், பிரத்யக்ஷத்தினால் அறியப்படுகிறதுன்னு சொல்லிடு. அது சொல்லிட்டேனாக்கா முடிஞ்சு போச்சு. அதனால நாங்க எங்க பட்சம் சரியா கொடுத்துருப்போம், எங்க பட்சம் அது சரியா போயிடுச்சு. உங்க பட்சம் தான், உங்க சித்தாந்தத்துக்கு தான் அடிபடுறது. இது ஒரு தூஷணம். அப்புறம் ஒரு தூஷணம் பண்றா சுவாமி சாதிக்கிற. இப்போ பிரத்யக்ஷத்தினால சன்மாத்திரமான பிரம்மம் அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்ட. நீயே ஒன்னு விஷயம் சொல்லிருக்க, பிரம்மமானது அறியப்படாதது, அனுபூதியானது அனுபாவியம் இல்லை. ஏற்கனவே வந்திருக்கு இதெல்லாம். அனுபூதினா ஞானம், அதுதான் பிரம்மம். ஞானமே பிரம்மம், ஆத்மா அதுவே பிரம்மம்.
அது அறியப்படக்கூடாது, அறியவே முடியாது. அதை அறிந்து கொண்டு விட்டால் அதுக்கு அனுபவியத்துவம் அறியப்படுகிறதுன்னு வந்துடும். அறியப்பட்டதுன்னு வந்துருச்சுன்னா அது பொய் அப்படின்னு அவ சொல்லிருக்காரு. எது அறியப்படுகிறதோ அது பொய் அப்படின்னு அவ சித்தாந்தம். லோகத்துல சேதனங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அதனால அது பொய் தான் அது அப்படின்னுட்டு இவாளே வச்சுருக்கா. அத்வைதிகளே சொல்லியிருக்கா. சுவாமி பாஷ்யகாரர் மகா சித்தாந்தத்தெல்லாம் கண்டனம் பண்ணிருக்கார். இப்போ அபசூத்திராதிகரண அப்புறம் இந்த பிரத்யக்ஷத்தினால பிரம்மமானது அறியப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ இந்த பிரம்மமானது பொய்யா போயிடுமே. பொய்யா போயிட்டதுனால எது சத்தியம்னு நீ சொல்லிட்டு இருக்கியோ, பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னு சொல்ற, பிரம்மத்தான் சத்தியம் அப்படின்னு நீ சொல்ற, அது இப்ப பிரம்மமே பொய் அப்படின்னு ஆயிடுச்சு. பிரம்மமே பொய்ன்னு ஆயிடுச்சுனாக்க அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? உங்க சித்தாந்தத்துக்கே அபசித்தாந்தமா போயிடுச்சு, அது விரோதமா வருது. அது சரி, நீ சன்மாத்திர கிராகி சன்மாத்திர கிராகி அப்படின்னு சொல்ற. நீ அத எப்படி அது சொன்ன? அஸ்தி அஸ்தி அஸ்தின்னுட்டு அனுவர்த்தமானம், அது அனுவர்த்தமான அனுமானம் தான் இருக்கு. எது தொடர்ந்து வருகிறதோ அனுவர்த்தமா இருக்குதோ, கடம் படம் மனுஷ மிருக இதெல்லாம் மாறி மாறி வருது. ஆனா அஸ்தி அஸ்தின்னு எல்லா வஸ்துவிலையும் தொடர்ந்து வருது. அதனால அதுதான் பிரம்மம். சத்து எது இருக்கிறதோ அதுதான் பிரம்மம்னு சொல்லிருக்கேன். அப்படி சொன்னேன். அதை மண்டலாஸ்திரம் ஒத்துட்டு இருக்கா அவளே. அதனால சன்மாத்திரம் தானே பிரத்யக்ஷத்தினால இது பண்றது அப்படின்னு நீ சொல்லிட்டேன். இது அத்வைதிகள் எல்லாரும் ஒத்துட்டு இருக்காது. அப்போ பிரம்மமானது சாஸ்திர வேத்தியம் அப்படின்னு நீ சொன்னீங்க, அதுவே போயிடுச்சுன்னு ஆயிடும். அதுவே போயிடுச்சுன்னு ஆயிடும். இன்னொரு விஷயம், பிரத்யக்ஷமானது சத்த ஒண்டிதான் கிரகிக்கும் அப்படின்னு நீ சொன்ன. பிரத்யக்ஷமானது சத்து, அதை மாத்திரம்தான் கிரகிக்கும் அப்படின்னு சொன்ன. பாஷ்யக்காரர் என்ன கேட்கிற, மகா சித்தாந்தத்துல ஒருத்த குதிரைய பார்க்க போறான். குதிரைய பார்க்க போச்ச அங்க கழுதைய பார்த்துட்டான், அல்லது எருமை. அஸ்வார்த்தி மகிழதரஜனே புதோ நிவர்த்தேத அப்படின்னு கேட்கிறார். குதிரைய தேடிட்டு போனவனுக்கு எருமைய பார்த்துட்டான். எருமைய பார்த்தான்னாக்க அவனுக்கு சன்மாத்திர கிராகி தானே. அப்போ அவன் குதிரையா இருந்தாலும் ஒண்ணுதான், எருமையா இருந்தாலும் ஒண்ணுதான். அதான் அத்தை எழுத்துன்னு வர வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நான் குதிரையை தான் தேடிட்டு வந்தேன், இங்க எருமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு வந்துடுறானே. ஏன் விட்டுட்டு வரணும்? எல்லாம் சன்மாத்திர கிராகி அப்படின்னு சொல்றீங்க. எல்லாமே சன்மாத்திர கிராகினாக்க ஏன் இத மாதிரி பேதம் வருது? இது எருமை, இது பசு, இது குதிரை அப்படின்னு பேதம் வருதா இல்லையா? அந்த பேதம் எப்படி வந்தது? எல்லாம் சன்மாத்திர கிராகி, எல்லாத்தையும் வசம்போ எல்லாம் சத்து அப்படின்னு. இதுவும் பெரிய தோஷம். அது அது மாத்திரம் இல்ல, நீ சன்மாத்திர கிராகி அப்படின்னு சொன்னியானாக்கா அப்போ கடகான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், படகான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதானே. அப்போ கடசப்தமும் படசப்தமும் பரியாயபதமா போயிடும். ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியது. கடகா கும்பகா அப்படின்னு சொல்றோம். கடகா கும்பகா கரகா அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் குடத்தை சொல்லும். அது மாதிரி கரகா ஹஸ்தகா பாணிகி அப்படின்றது கைய சொல்றது. இவைகள்லாம் பரியாய பதங்கள். இப்ப நீ ஓ சித்தாந்த பிரகாரம் அனைத்துமே சத்தையே சொல்லும் அப்படின்னு தானே சொல்ற. எல்லா சப்தங்களும் சத்தான பிரம்மத்தினோடிதான் சொல்றது, வேற ஒண்ணுத்தையும் சொல்லவே சொல்லாது அப்படின்னுட்டு அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அப்படி சொன்னியானாக்கா இப்போ எல்லா சப்தங்களும் பரியாய பதங்களா போயிட்டுமே.
எந்த சத்தம் சொன்னாலும் சன்மாத்திரத்தை தானே சொல்லணும் அது. அதனால நீ என்ன சாப்பிட்ட, நான் சத்த சாப்பிட்டேன், குழம்பு சாப்பிட்டேன், சாப்பியும் சாப்பிட்டேன், கரம்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே சத்து தானே. எல்லா சப்தமும் ஒரே சப்தம் தான் அர்த்தமாக்கணும், எல்லா பதார்த்தங்களும் ஒரே பதார்த்தம் அர்த்தமாகணும். ஆனால் அப்படி ஆகல லோகத்துல. அதனால எந்த வஸ்துவை பார்த்தாலும் சன்மாத்திரம் சன்மாத்திரம் அப்படின்னு நீ சொல்லிட்டு போற. அந்த மாதிரி சொன்னையானாக்க இப்போ அதுவும் விரோதமா போயிடுறது. ஆக எத்தனை தோஷங்கள் பாருங்கோ. நீ சன்மாத்திர இது பிரத்யக்ஷத்தினால பேதம் கிரகிக்கப்படுகிறது, சாஸ்திரத்தினால அபேதம் கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொல்லிட்டு பேதமானது அனுவாதம், அது பாதிக்கப்படுகிறது. அபேதமானது விகிதம், அது பாதகமா இருக்கு, அது பாதிக்கப்படவில்லை அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப அனுவாதம் சொல்லிட்டியானாக்கா அப்ப என்ன கேட்கிறோம், லோகத்துல சில வார்த்தைகள்லாம் இருக்கு, சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏகோ கடகான்னு சொன்னோம், நிறைய வஸ்து இருக்கு. ஒரு கடத்தை பார்த்தான், ஒரு கடத்தை பார்த்த உடனே இதோ ஒரு கடத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு கடத்தையே நான் பாக்குறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்ப அபேதம் தான். அங்க பேதம் இல்லையே. நீ எப்படி அபேதமானது சாஸ்திரமே தெரிவிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனா இங்க பிரத்யக்ஷத்தினால கூட ஒரே ஒரு கடத்தை பாக்குற சமயத்துல இதோ நான் கடத்தை பார்த்தேன் அப்படின்னு உனக்கு ஞானம் வருது. நான் கடத்தை பார்த்தேன், உனக்கு ஞானம் வந்துருத்தா இல்லையா? ஒரு கடத்தை பார்த்தேன், அங்க அபேதம்ன்றது வந்துருச்சே. அது வந்துருச்சனால இப்ப சாஸ்திரத்தினால அபேதம் சொல்லவே வேண்டாம், பிரத்யக்ஷமே சொல்லிடுறது. அதே மாதிரிதான் பிரத்யக்ஷமே சன்மாத்திரத்தை கிரகிச்சுடுத்து. சன்மாத்திரம்ன்றது பிரம்மம், அதுதான் அபேதம், அதை கிரகிச்சுடவே. அப்போ பிரத்யக்ஷத்தினாலே தெரிஞ்சுடுத்து இல்லையோ. அப்ப சாஸ்திரம் சொல்லக்கூடிய அபேதம்ங்கிறது கூட பிரத்யக்ஷத்தினால வந்துடுச்சு. வேதமும் பிரத்யக்ஷத்தினால தெரிகிறது, அபேதமும் பிரத்யக்ஷத்தினால தெரிகிறது. இப்படி தெரியவே எல்லாமே அனுவாதம் தான் சாஸ்திரத்தை சொல்றது. அப்போ சாஸ்திரம் எதுக்கு அத்தியனம் பண்ணணும், வாசிக்கணும்? வேதாத்தியனமே பண்ண வேண்டாம், வேதாத்தியனமே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆயிடும். அப்ப வேதாத்தியனம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாக்க அப்போ இந்த சாஸ்திர பரம்பரா அப்படின்றதே போயிடுமே. அது போயிடுச்சுன்னாக்கா அப்ப என்ன பிரயோஜனம்? இவ்வளவு சமப்பட்டு நம்ம சித்தாந்தம் சொல்லிட்டு இருக்கோம், அதனால பிரயோஜனம் என்ன இருக்கு? பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது. அதனால அது விரோதம் வந்துடும். ஆக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் விரோதம் வருது அப்படின்னு சாதிச்சார். அதே மாதிரிதான் இன்னொன்னு முதல்ல ஒண்ணு சொன்னோம், வேதம் பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கவே படாது, தன்மாத்திரம்தான் கிரகிக்கப்படும் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப பேதம் கிரகிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இங்க பேதம் கிரகிக்கப்படுதுன்னு சொன்னா அதுவும் தோஷம். அதனால இது ஒரு தோஷம். இதெல்லாம் காட்டிலும் பெரிய தோஷத்தை ஒண்ணு சாதிக்கிற நம்ம வேதாந்தத்திலையும் சரி மீமாம்சையிலும் சரி அபசூத்திராதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. முதல் அத்தியாயத்துல 3ஆம் பாதத்துல அபசூத்திராதிகரணம் இருக்கு, 9வது அதிகரணம். அது 9வது அதிகரணத்துல அபசூத்திராதிகரணம் 7 சூத்திரத்தினால சாதிச்சிருக்க சூத்திரக்காரர், பாஷ்யக்காரர் பிரம்மாண்டமா வியாக்கியானம் பண்ற. அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்ம வித்யையே சூத்ராளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா, பிரம்ம வித்யில சூத்ராளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணிருக்காங்க. அதுல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா, அவளுக்கு வேதாத்தியனம் பண்றதுக்கு யோகியதை இல்லை. ஏன்னா உபநயன சம்ஸ்காரம் அவளுக்கு கிடையாது. உபநயனமும் வேதாத்தியனத்துக்கு அங்கமாக இருக்கு. வேதாத்தியனத்துக்கு அங்கமாக உபநயனம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த உபநயனம் பண்ணினாதான் வேதாத்தியனம் பண்ண முடியும். அது அதனால அந்த சாமர்த்தியம்னு பேர் இருக்கு. அதாவது ஞானம் வந்தாதான் நாம எதையும் பண்ண முடியும்.
ஞாதா கர்த்தாச்ச போக்தா அப்படிங்கிற ஏற்கனவே சொல்றோம் சில விஷயங்கள் எல்லாம். முதல்ல ஜானாதி அறிந்து கொள்கிறான், இச்சதி ஆசைப்படுகிறான், யதத்தை பிரயத்தனப்படுகிறான், கரோதி வேலையை செஞ்சு முடிக்கிறான், புக்தே பலத்தை அனுபவிக்கிறான். இது கிரமம். இதுதான் சுவாமி என்ன பண்றார் அதிகரண சாராவளியில ஞாதா கர்த்தாச்ச போக்தா ததயமிக புமான் பாதி சர்வை பிரமாணை அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால ஒருத்தன் ஞாதாவா இருந்தும் கர்த்தாவா இருந்தும் போக்தாவாகவும் இருப்பான் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால எந்த வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் அல்லது எந்த காரியம் பண்ணணும்னாலும் அதுக்கு முக்கியமானது என்ன வேணும்னா ஞானம் வேணும். ஞானம் வேணும். ஞானம் இருந்தாதான் நம்மளால எதையும் பண்ண முடியும். இப்போ பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஞானம் பிரதானமாக வேணும். ஞானம் பிரதானமா இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும். இப்போ ஞானம்னா என்னது? சாஸ்திரஜன்யமான ஞானம். அத்தியனம் பண்ணி விசாரம் பண்ணி அதனால நிர்ணயம் பண்ணப்பட்ட ஞானம் அது. அதுதான் சாமர்த்தியத்தை கொடுக்கிறது. ஒருத்தவர் கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு அதுதான் சாமர்த்தியத்தை கொடுக்கிறது. அந்த சாமர்த்தியம் இருந்தால்தான் நம்மளால எந்த காரியத்தையும் அனுஷ்டிக்க முடியும். எந்த காரியத்தையும் அனுஷ்டிக்க முடியும். இப்போ அபசூத்திராதிகரணத்துல என்ன சொல்றக்க, அவனுக்கு சாமர்த்தியமே கிடையாது, வேதாத்தியனமே இவ பண்ணாததுனால இவாளுக்கு சாமர்த்தியம் கிடையாது. அதனால பிரம்ம வித்தியில இவாளுக்கு அதிகாரமே கிடையாது இதராளுக்கு அப்படின்னுட்டு அங்க நிர்ணயம் பண்றார் அபசூத்திராதிகரணத்துல. 7 சூத்திரம் அல்ல, 7 சூத்திரத்தினாலும் சாதிக்கிறார். இப்போ 7 சூத்திரத்தினாலும் சாதிச்சிருக்காரு இல்லையோ, அதை நீங்களும் ஒத்துருக்கீங்க. அத்வைத சித்தாந்தத்திலையும் அபசூத்திராதிகரணம் உண்டு, அவளே எழுதுறாங்க அபசூத்திராதிகரணம் இது உண்டு. இப்ப நீங்க ஒத்துன்றீங்க. ஒத்துன்றுட்டு இப்போ வேதமானது பிரத்யக்ஷ சித்தம் அப்படின்னு சொன்னாக்கா நாங்க இப்ப என்ன சொன்னோம்? நீயே சொன்ன வார்த்தை வேதம் பிரத்யக்ஷமானது சன்மாத்திர கிராகின்னு நீ சொல்ற. சன்மாத்திர கிராகின்னா பிரம்மத்தை அறிந்து கொள்வது அப்படின்னு நீ சொல்ற. சன்மாத்திரத்தை தான் பிரம்மத்தை மாத்திரம்தான் இந்த பிரத்யக்ஷமானது கிரகிக்கும்னு சொல்ற. இப்ப இவன் சூத்திரன் இருக்கானே, நாம எப்படி ஒரு கடத்தையோ படத்தையோ பார்த்தாக்கா பிரம்மத்தை அறிந்து கொள்கிற சன்மாத்திரத்தை பிரம்மத்தை அறிந்து கொள்கிறோமோ அந்த மாதிரி சூத்திரனும் பார்ப்பானும் இல்லையோ, அவனுக்கும் சன்மாத்திர கிராகியா தான் இருக்கணும். அது அப்படி சன்மாத்திர கிராகியா இருக்கிறதுனால அந்த அபசூத்திராதிகரணம் சொன்னது விரோதமா போயிடும். ஏன்னா சாஸ்திரம் படிக்காமலே அவன் பிரம்மத்தை அறிந்து கொண்டு விட்டான். சாஸ்திரத்தை அவன் படிக்கவே இல்லை. சாஸ்திரம் படிக்காமலே அவன் பிரம்மத்தை அறிந்து கொண்டு விட்டான் அப்படின்னு ஆயிடும். அப்படி அபசூத்திராதிகரணத்துல என்ன சொல்றக்க, சூத்திராளுக்கு பிரம்மத்தை அறிவதிலும் அதிகாரம் இல்லை, பிரம்ம வித்தியை அனுஷ்டிப்பதிலும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றேன். அவ்வளவு சொல்லிட்டு இப்ப இத இங்க சன்மாத்திரகிராகி பிரத்யக்ஷம் அப்படின்னு சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்கா அவளுக்கு அதிகாரம் வந்துருச்சு. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாங்க. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாதானே இது பண்ண முடியும், உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும். அதான் பிரம்மத்தை தெரிஞ்சுடவே அவன் என்ன பண்றான்னாக்கா உபாயத்தையும் அனுஷ்டிக்கலாம். ஞானத்துக்கும் அதிகாரி உபாயத்திலையும் அதிகாரின்னு ஆயிடுவாங்க. அப்படி சொன்னாக்க அபசூத்திராதிகரணத்துக்கு பலனே பிரயோஜனம் இல்லாம போயிடும். பிரயோஜனமே இல்லாம போயிடும். பலனே கிடையாது. சூத்திரகாரர் கஷ்டப்பட்டு சாதிச்சிருக்க, மீமாம்சகனும் சாதிச்சிருக்கான். மீமாம்சகனும் பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துல சூத்ராளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சாதிச்சிருக்கார். அப்படி சாதிக்கிற சமயத்துல இங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னாக்கா அந்த அபசூத்திராதிகரணம் வியர்த்தமா போயிடும். ஆக இது எவ்வளவு பெரிய தோஷம் இது. இத நாம சொல்லல, எம்பெருமானார் அபசூத்திராதிகரணத்துல கடைசியே சாய்க்கிறார். அந்த அபசூத்திர நிர்விதேச அத்வைதவாதினகா அப்படின்னு ஆரம்பிச்சு இவாள்லாம் நிர்விதேசம் சொல்றா.
இவ வந்து இப்படி சொன்னான்னாக்கா இதனாலேயே தெரிஞ்சிடுத்து. அது இப்படி பார்த்தா இப்படி நான் சொன்னாக்கா அவளுக்கு வந்து இந்த சாஸ்திரமே வாசிக்காமலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே, அபசூத்திராதிகள் இந்த அதிகாரமே அவளுக்கு விரோதமா போயிடுமே அப்படின்னு எம்பெருமானார் சாதிச்சிருக்காருங்க. ஆகவே நீ பேதமானது பிரத்யக்ஷ சித்தம்னு சொன்னியானாக்கா அபேதம் கூட பிரத்யக்ஷ சித்தமா இருக்கு. அபேதம் பிரத்யக்ஷ சித்தமா இருக்குன்னு சொல்லிட்டியானாக்கா அப்போ பேதம் அபேதம் இது ரெண்டுமே சாஸ்திர ஜன்ய ஞானத்தினால வரல, பிரத்யக்ஷத்தினாலேயே வந்துருச்சு அப்படின்னு ஆயிடும். பிரத்யக்ஷத்தினால வந்துருச்சுன்னாக்கா அப்போ சாஸ்திரம் நிர்விஷயமா போயிடும், விஷயமே கிடையாது சாஸ்திரத்துக்கு. அப்போ வேதம்ன்றதே வியர்த்தமா போயிடும். வேதமும் வியர்த்தம், வேதாத்தியனமும் வியர்த்தம், எல்லாமே வியர்த்தமா போயிடுச்சுன்னாக்கா அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சாஸ்திரத்தை பிரணயனம் பண்றது எதுக்கு? அதே மாதிரி அபசூத்திராதிகரணத்துக்கும் விரோதம் வந்துடுறது. இப்படி விரோதம் வந்துடுவே இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க சொல்றது எல்லாமே தவறா இருக்காது. அதனால பிரத்யக்ஷமானது வேதத்தை கிரகிக்கும் அப்படின்னு சொல்றதும் தவறு. இதெல்லாம் ஒரு தோஷங்கள். மேல சுவாமி என்ன பண்றாரு, பாஷ்யக்காரர் அம்சாதிகரணத்துல இது அம்சாதிகரணம் ஆரம்பத்திலே சொல்ற முதல் சூத்திரத்துக்கிடையே சாதிக்கும் பொழுது நீ வந்து சாஸ்திரம்தான் அபேதத்தை சொல்றது, பேதத்தை ஒண்டிதான் பிரத்யக்ஷம் சொல்லும் அப்படின்னு நீ சொல்ற. அதுவே தவறு. நமக்கு பேதம் தெரியுது பிரத்யக்ஷத்துல, ஆனால் எப்படிப்பட்ட பேதம் தெரியுது தெரியுமா? நான் வேறு, நீங்க வேறு, அவா வேறு, இவா வேறு, அச்சேதன வேறு, அவ்வளவுதான் தெரியுது. சுவாமி என்ன கேட்கிறார் பிரமாணார், பகவான் நியந்தா நாம் நியாமியம். அத மாதிரி பகவான் ஷரீரி நாம ஷரீரம், பகவான் ரக்ஷகன் நாம ரக்ஷியம், இந்த மாதிரிலாம் சாஸ்திரத்தினால்தான் தெரிய முடியும், வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சரீராத்ம பாவம் லோகத்துல தெரியுதா? எனக்கும் என் உடம்புக்கும் தெரிஞ்சுது. ஆனால் எம்பெருமானுக்கும் எனக்கும் சரீராத்ம பாவம் இருக்கிறது அப்படின்றத எதனால தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரத்தினாலதான் அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு மோட்சம் இருக்கு அப்படின்றது தெரியறதும் சாஸ்திரத்தினாலதான் தெரியுது. அந்த மோட்ச உபாயமும் அப்படிதான் தெரியுது. இத மாதிரி எத்தனை வாக்கியங்கள் பேதம்தான் சொல்றது. அந்த பேதமானது பரமாத்மாவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லி அந்த சம்பந்தம் மூலமாக பரமாத்மா நாம் அடையிறது பாருங்க, அது இது எல்லாத்தையும் சொல்றதுக்கோசரம் வந்ததுதான் சாஸ்திரம். அதை வந்து பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்ள முடியாது. அதனால பின்னாடி வரப்போறது இந்த சரஸ்வதிய நித்திய விபூதியை பற்றி சாதிக்க போற சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தத்துல நித்திய விபூதி பரிச்சேதனை தனியா வந்து போட்டார். ஆனா சப்தமித்தா கலாபத்துல நாயக சரத்துல நித்திய விபூதியும் சேர்த்து விட்டுட்டார். ஏன்னா பகவான் அப்ராகிருதமா எழுந்துள்ள இருக்கான், அவன் இருக்கிற இடமும் அப்ராகிருதமானது, அதை சொல்லணுன்றதுக்கோசரம் நித்திய விபூதியை பத்தி இங்கே சொல்லிட போறார். அப்ப நித்திய விபூதின்னு ஒண்ணு சொன்னோம்னாக்கா அது இருக்குன்னு சாஸ்திரமே சொல்றது. சாஸ்திரமே சொல்றதுனால அந்த நித்திய விபூதி வேற, அந்த நித்திய விபூதியையும் அதீனமா வச்சிருக்கிற எம்பெருமான் வேறு, அங்க இருக்கக்கூடிய முக்தாள் வேறு, அங்க இருக்கக்கூடிய நித்தியர்கள் வேறு, இப்படி எவ்வளவு இருக்கு விஷயங்கள். இது அத்தனையும் சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லித்தே தவிர்த்து இது சொல்லலையே. பிரத்யக்ஷம் நமக்கு காமிச்சு கொடுக்கல. பிரத்யக்ஷம் காமிச்சு கொடுக்காததுனால இத வந்து பிரத்யக்ஷம் பேதத்தையே சொல்லணும்னா பேதத்தை சொல்றது இருந்துட்டு போட்டோம். எப்பேற்பட்ட பேதம் நமக்கு சாஸ்திரத்தினால தெரிகிறது அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேதம் பெருமாளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தங்கள்லாம் என்ன, அதை அத்தனையும் சொல்றதெல்லாம் வேதத்தை நான் பிரத்யக்ஷத்தினால அறிய முடியாது. சாஸ்திரிக சபதிகம்யம் அது ஸ்ருதேசு சப்த மூலத்வாத் அப்படின்னு சூத்திரம் 2ஆம் அத்தியாயம் முதல் பாதத்துல கிருஷ்ண பிரசக்தி அதிகரணத்துல
ஸ்ருதேசு சப்த மூலத்துவம் அது ரெண்டு போட்டேன் இருக்கு. ஸ்ருதேகே அப்படின்னு ஒண்ணு போட்டேன், சப்த மூலத்துவா அப்படின்னு போட்டேன். ஸ்ருதேகன்னு போட்டதுனால வேதம் சொல்லிடுச்சு அப்படின்னுட்டு பதில் சொன்னார். உடனே அவன் கேட்கலாம் பூர்வபக்ஷி சாங்கியன், வேதம் கூட வாச தெளிச்சேன், எதாவது தெளிச்சேன், நெருப்பால தெளிச்சேன்னு கொஞ்சம் சொல்றான். அது சொன்னாக்கா தவறான வாங்கட்டும். ஏன்னா அது யோக்கியதை இல்லை, தகுதியை வாய்ந்தது இல்லை. நெருப்பை நம்ம தெளிக்க முடியுமான்னா நெருப்பை வச்சு தெளிக்க முடியாது. ஜலத்தை தெளிக்கலாம், நெருப்பை தெளிக்க முடியுமோ? அதனால அது தப்பான வாதம். அது மாதிரி சாஸ்திரம் கூட அது மாதிரி சொல்லக்கூடாதேன்னு ஒண்ணு கேட்டான் பூர்வபக்ஷி. அப்ப அதுக்கு பதில் சப்த மூலத்துவா அப்படின்னு சாய்ச்சிட்ட சூத்திரக்காரர். சப்தைக சமதிகமியமான விஷயத்துல லோகதிஷ்ட பிரகாரங்கள்லாம் வராது. சாஸ்திரீக சமதிகமியம், சப்தைக சமதிகமியம், சப்தமான சாஸ்திரம். அதனாலேயே எது அறிந்து கொள்ளப்படுகிறதோ அது என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதை நாம சமர்ப்பிக்கணுமே தவிர்த்து அதை நம்ம தப்பு சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சூத்திரக்காரர் சாதிச்சிருக்காரு. அதனால இங்கேயும் அப்படிதான் சாஸ்திரீக சமதிகமான விஷயங்கள்ல பிரத்யக்ஷமோ அனுமானமோ உள்ள போறவே போராது. அதெல்லாம் போராது, உள்ள வராது. உள்ள வராததுனால சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும், அதுக்கு விரோதம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லி அங்க சித்தாந்தம் பண்றிருக்க. ஆகவே நீ பிரத்யக்ஷம் வேதத்தை சொல்றது, சாஸ்திரம் அவேதத்தை சொல்றது, அவேதத்தினால வேதம் பாதிக்கப்படுகிறதுன்னு நீ சொன்னையானா அதுல எத்தனை விரோதம்? நீ பிரத்யக்ஷம் வேதத்தை கிரகிக்கிறதுன்னு சொன்னதே தவறு. நீயே சொல்றக்கே சன்மாத்திர கிராகின்னுட்டு அதுல எத்தனை தோஷம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சன்மாத்திர கிராகிதான்னா சன்மாத்திரம்னா பிரம்மம், பிரத்யக்ஷத்தினாலேயே பிரம்மத்தை கிரகிச்சுட்டோம்னாக்கா அப்ப சாஸ்திரம் எதுக்கு? அது ஒண்ணு சொல்லிட்டோம். மூணாவது அபசூத்திராதிகள்ல விரோதம் வரும் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். நாலாவது இந்த பிரத்யக்ஷமானது பேதத்தை கிரகிக்கிறதுன்றது இருக்கட்டும், அது லௌகிகமான பேதங்கள். சாஸ்திரியமான பேதங்கள்ன்றது நிச்சய போதி, பரமபதம், பெருமாள், நிச்சசூரிகள், முக்தாள், இப்படி எல்லாம் ஒரு பேதம் இருக்கு பாருங்க. அது மாதிரி அங்க நியந்திரணியாமை பாவம்லாம் இருக்கு. அந்த பேதங்கள்லாம் சாஸ்திரிக சமூகமா தானே இருக்குது, சாஸ்திரத்தினால்தான் அறிந்து கொள்ள முடியும். அப்படிதான் அங்க இருக்கு. அதனால அந்த விரோதமும் உங்களுக்கு வந்துடும். உங்க சாஸ்திர விரோதம், உங்களுடைய சித்தாந்தமே பங்கமா போயிடும். அது மாத்திரம் இல்லாம சாஸ்திரம் சொன்ன விஷயங்கள்லாம் அதுக்கு விரோதமா நீங்க சொல்றீங்க, அது விரோதமா போயிடும். அப்படியே ஒத்துண்டா கூட வேதம் தான் தெரிவிக்கிறது அல்லது பிரத்யக்ஷம் தான் தெரிவிக்கிறதுன்னு சொன்னாக்கா சாஸ்திரமே நிர்விஷயமா போயிடும். நிர்விஷயமா போயிடும். நிர்விஷயமா போயிடுச்சுன விஷயமே இல்லைன்னு ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னாக்கா அந்த சாஸ்திரம் எதுக்கு? அது அத்தியனமும் வியர்த்தம், எல்லாம் தவறாகவே போயிடாது. அப்படி தவறா போறதுனால அதை அங்கீகரிக்க கூடாது. அதனால சாஸ்திரம் கூட பேதத்தை தெரிவிக்கிறது, பிரத்யக்ஷம்தான் பேதத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்லாதீங்க. சாஸ்திரம் கூட பேதத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை சாதிக்கலாம். பேதஹ பிரத்யக்ஷ சித்தஹ ந நிகம விஷயஹ ஸ்யாதிதி து அத்பகோக்திஹி பிரக்யாதாம் அன்யமேனம் பிரதயதி யதசோ வன்மதாத்வைதவன்னஹ தன்மாத்ரக்ராஹி சாக்ஷம் நியமயசி ததோ பிரம்மத்ருஷ்யம் மிருஷாஸ்யா கிந்தே ஸ்ருத்யா ததானீம் பலமபி லபதாம் வாபசுத்தாதிகாரः அப்படின்னுட்டு ஸ்லோகம் சுவாமி இப்போ கேட்கிற. பேதம், பேத பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சமானது பேதத்தோட கூடினது. இது பிரத்யக்ஷ சித்தா,
லௌகிக பிரத்யக்ஷத்தினால சித்தமானது, அபூர்வமான விஷயம் கிடையாது. லோகத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கோம், பிறந்த குழந்தைக்கு தெரியுது இது அம்மா, இது வேற யாரோ அப்படின்னு தெரியுது குழந்தைக்கு. அதனால வேதம்ன்றது லௌகிக பிரத்யக்ஷத்தினாலேயே சித்திச்சுடுத்து, அது ஒண்ணும் அபூர்வமா இல்லை. அதனாலதான் நிகம விஷயத்தியா, நிகமம் வேதம், வேத விஷயம் அது இல்லை. வேதத்துக்கு வேதம்ன்றது விஷயம் கிடையாது. வேதமானது தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தேன்னாக்கா அது தவறு. அபூர்வமான விஷயத்த சொன்னாதான் வேதத்துக்கு பிரயோஜனமே உண்டு. அதனால அப்பிராப்தே சாஸ்திரம் அர்த்தவது அப்படின்றது. அதனால நீங்க சொன்ன வேதம்ன்றது பிரத்யக்ஷ சித்தம், அது சாஸ்திரத்துல சொன்னாக்க அது அனுவாத மாத்திரம்தான் அது. அதனால அதுக்கு பிராமான்யம் எடுத்துக்க வேண்டாம். அபேதமோ சாஸ்திரிக சமதகமியமா இருக்குது. அதனால அதுதான் வேதத்துக்கு தாத்பரியமே. அபேதம் தான் தாத்பரியம், வேதம் தாத்பரியம் இல்லை. அபேதம் தான் தாத்பரியம்ன்றதுனால அபேதமானது வேதத்தை தள்ளி விடுறது. இதி என்று இப்படி சொல்ற வாதமானது அர்ப்பகோக்தி. அர்ப்பகன், அர்ப்பகன்னா சின்ன பசங்கன்னு அர்த்தம். சின்ன பசங்க சொல்றது, அதாவது ஒண்ணும் தெரியாதவன் பேசுறது. சின்ன பசங்கன்னா பாரிதமா இருக்கும், குழந்தைகள் பேசுறதுக்கு அர்த்தம் உண்டான்னு. அதனால அத மாதிரி நீ பேசுற திருவள்ளத்தனமான வார்த்தை அது. ஏன் எது எஸ்மா எந்த காரணத்தினால தெரியுமா? அசௌ இந்த ஸ்ருதியானது சொன்னது அத்வைதவது. நீ சொன்ன அத்வைதம், நீ என்ன சொன்ன அத்வைதம் சொல்ற, அது பிரக்யாதாத்து லோக சித்தாத்து, லோக சித்தமான அபேத வேதத்தை காட்டிலும் அந்நியம் விலட்சணமேவ ஏனம் பேதம், விலட்சணமான பேதத்தை தெரிவிக்கிறது நமக்கு. அதுதான் சொன்னோம், நியந்திரணியாமிய பாவம் இந்த மாதிரி பேதம். நீயா பிரம்மமும் நம்மளும் சரீராத்மபாவம் இருக்கு, நாம சரீரம், பரமாத்மா ஆத்மா, அது மாதிரி பகவான் நியந்தா, நாம நியாமியம், அது மாதிரி இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ஏனம் பேதம் நகா எங்க சித்தாந்தத்துல எங்களுக்கு பிரதயதி சொல்றது அது, அத மாதிரி சொல்றது அது. அதனால இது இந்த இது வேதமானது இத மாதிரி நம்ம சொல்லி வச்சிருக்கு. வேதம் இப்படி சொல்றதுனால வேதம் என்ன சொல்லித்தோ அதுதான் நாம ஏத்துக்கணும். வேதம் இந்த மாதிரி சொல்லியிருக்கணும், நமக்கு அந்த வேதத்தை சொல்லி கொடுக்கணும். ஆகவே வேதமானது நமக்கு பரமாத்மாவையும் நம்மையும் பிரிச்சு சொல்றது. பிரிச்சு சொன்னா கூட விசிஷ்ட அத்வைதமா சொல்றது, பிரிக்க முடியாதது. நம்ம சுரூபம் வேற, பரமாத்மா சுரூபம் வேற, ஆனாலும் கூட பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம், அபதசித்த சம்பந்தம். அதை சொல்லி சரீராத்மபாவத்தை சொல்லி சொல்றது. இல்ல அபூர்வ விஷயம், தெரிஞ்ச விஷயம், இந்த லோகத்துல பிரத்யக்ஷம், இது அபூர்வ விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. ஏன்னா நீயே சொல்லிருக்க கிஞ்ச அப்படின்னா கிஞ்ச மேலும் அக்ஷம், இந்த பிரத்யக்ஷ ரூபமான பிரமாணம் சன்மாத்திர கிராகி, சன்மாத்திரம் பிரம்ம மாத்திரம், பிரம்மத்தை தான் விஷயமா எடுத்துக்கிறது. அது கடாதி பேதங்களை எடுக்காது அப்படின்னு நியமயசி நீயே வியவஸ்தை பண்ணிருக்க, நீயே சொல்லிருக்க, ஸ்பஷ்டமா சொல்லியிருக்க. அதனால இப்போ சன்மாத்திர கிராகி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றியா இல்லையா? அப்ப பிரத்யக்ஷமானது பிரம்மத்தை ஒன்றிதான் கிரகிக்கும், வேற எதையும் கிரகிக்காதுன்னு நீ சொல்லியிருக்க. அப்படி சொல்லியானாக்கா பிரம்மமானது பிரத்யக்ஷத்தினாலே கிரகிக்கப்படுறதே. அப்ப சாஸ்திரம் என்ன உனக்கு உபயோகப்படுத்த போறது? சாஸ்திரம் உனக்கு ஒண்ணுமே சொல்லாது. அதனால ததக பிரம்மமானது பிரத்யக்ஷ கிராஹ்யம் அப்படிங்கிறதுனால பிரம்ம திருஷ்யம் சியா, பிரம்மமானது அறியப்படுவதாக ஆயிடும். அறியப்படுவதா ஆயிடுச்சுனாக்க திருஷ்யத்வா அறியப்படுவதா மனுஷா பிரம்மமே பொய்ன்னு ஆயிடும், பிரம்மமே பொய் அப்படின்னு ஆயிடும். அப்போ
வேதத்தினால அபேதம் கிரகிக்கப்படுறதுன்னு நீ சொன்ன பாரு. இப்ப பிரத்யக்ஷத்தினாலேயே அபேதமான பிரம்மம் கிரகிக்கப்பட்டது. எது கிரகிக்கப்படுகிறது அறியப்படுகிறதோ அது பொய் அப்படின்னு நீ சொல்றிருக்க. எது அறியப்படுகிறதோ அது பொய் நீ சொல்றிருக்கியா இல்லையா? அப்போ பிரம்மம் அறியப்படுகிறது, அது பொய்யாகிடும். அது பொய்யாகிடும். இன்னொன்னு, வேதமே அபேதத்தை சொல்றது நீ சொன்னதும் போயிடுச்சு. இப்போ பிரத்யக்ஷத்தினாலேயே அபேதம் அறியப்பட்டு சன்மாத்திரம். அப்போ வேதத்துல சொல்லப்பட்ட பிரம்ம ஞானம் கூட அனுவாதமா போயிடும். அதனால ததானியும் அப்பொழுது பிரம்மமானது பிரத்யக்ஷத்தினாலே சித்திச்சுடுச்சுன்ன தே உனக்கு ஸ்ருத்தியாக்கும் வேதத்தினால சாதிக்க வேண்டியது என்ன இருக்குது? வேதத்தினால எதுவுமே சாதிக்க வேண்டாம், ஏன்னா ஸ்ருதியே நமக்கு தெரிவிச்சுடுத்து அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. இப்ப பிரத்யக்ஷமே தெரிஞ்சு கொடுத்தே, பிரத்யக்ஷத்தினாலேயே அபேதம் தெரிஞ்சு கொடுத்து, சன்மாத்திரம் தெரிஞ்சு கொடுத்து, இப்ப சாஸ்திரமே நமக்கு சொல்ல வேண்டாம். அபி மேலும் அபசூத்திராதிகரணம், அபசூத்திராதிகரணம் இருக்கே, அதனுடைய பலம் என்ன? இப்போ பலம் சார்த்தகமா சொல்லணும். அது எந்த விஷயத்துல நீ சொல்ல போறப்போ லபதான் எங்க அடைய முடியும்? அபசூத்திராதிகரணம் என்ன சொல்லித்தது? பிரம்மமானது சாஸ்திரேக சமதிகம்யம். அது சாஸ்திரத்தை யாருக்கு வாசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையோ அவனால பிரம்மத்தை அறிய முடியாது. அதனால அவளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு நாங்க சொல்லிருக்கா. சாஸ்திரத்துல சூத்திராளுக்கு அனதிகாரம் சொல்லிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிருக்காளே. இப்பதான் பிரத்யக்ஷத்தினாலே தெரிஞ்சு விடுறானே, பிரத்யக்ஷத்தினாலே பிரம்மத்தை தெரிஞ்சு விட்டான்னாக்க அவனுக்கு அதிகாரம் வந்துருக்கு. அப்ப அபசூத்திராதிகரணத்தினுடைய விஷயம் என்ன? அதனால அதுவும் விரோதமா போயிடுறது. எப்படி விரோதமா போயிடுச்சுன்னாக்கா, நீ எந்த விஷயத்துல கொண்டு போனாலும் சரி, இது தவறான வாதத்தை தான் முடிக்கிற. அதனால வேதம்ன்றது பிரமம், பிரத்யக்ஷ சித்தமானது பிரமம், பிரத்யக்ஷத்தினால வேதம் தான் கிரகிக்கப்படும், சாஸ்திரத்தினாலேயே அபேதம் கிரகிக்கப்படும் அப்படின்ற வாக்கியங்கள் எல்லாமே தவறான வாக்கியங்கள். எதுவுமே தவறது. அது முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே விரோதமான பட்சமாவே இருக்கு. ஆகவே இந்த பிரத்யக்ஷத்தினால பேதம் சித்திக்கும், சாஸ்திரத்தினால அபேதம் சித்திக்கும் அப்படின்றது தவறு. சாஸ்திரத்தினாலேயே பேதம் சித்திக்கிறது. நீ சொல்ற அபேதம் சித்திக்கல, நாங்க சொல்ற அபேதம் தான் சித்திக்கிறது. நாங்க சொல்ற அபேதம்ன்றது இது சரீராத்ம பாவத்தை வச்சுட்டு அப்புறசித்த சம்பந்தமான அபேதம். அது நீங்க சொல்றது என்ன தெரியுமா? பிரம்மதான் உண்மை, மீதி எல்லாம் பொய் அப்படின்றதுதான் நீங்க சொன்னது. அது தவறான வாதம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்க முடிச்சிட்டாரு சுவாமி. இப்போ ஸ்லோகத்தையும் சேவிக்கலாம். பேதஹ பிரத்யக்ஷ சித்தஹ ந நிகம விஷயஹ ஸ்யாதிதி து அர்த்தகோக்திஹி பிரக்யாதா அன்யமேனம் பிரதயதி யதசோ வன்மத அத்வைதவன்னஹ சன்மாத்ரக்ராஹி சாக்ஷம் நியமயசி ததோ பிரம்ம திருஷ்யம் மிருஷாஸ்யா கிந்தே ஸ்ருத்யா ததானீம் பலமபி லபதாம் வாபசூத்ராதிகாரः. கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.